தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒன்றிய கழக செயலாளர்கள் தூத்துக்குடி மத்திய ஒன்றிய செயலாளர் KKR ஜெயக்குடி அவர்களே, தூத்துக்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் SR சுப்பிரமணியன் அவர்களே, ஓட்டப்படாத வடக்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய இளையராஜா அவர்களே, தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் R சரவணகுமார் அவர்களே, அன்னை இந்திரா நகர் பகுதியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சிவகுமார் அவர்களே, ஸ்பிக் நகர் பகுதியினுடைய செயலாளராக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் ஆஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில வரவேற்பை வழங்கியிருக்கின்ற கருங்குளம் கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஜி சுரேஷ் காந்தி அவர்களே, இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மரியாதைக்குரிய இனிய சகோதரர்கள், நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் பொருத்தமான இடத்தில் பொருத்தமான இந்த மீட்டிங்கை இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. இன்றைக்கு இந்த மண்டபம் கட்டப்பட்டு தேசியமும் தெய்வமும் இரு கண்களாக பாவித்த தேவர் திருமகனாருடைய முன்னால இந்த பொதுக்கூட்டம், அதுவும் வல்ல நாடுகள் நடக்கிறான்னு சொன்னா வல்லவர்களும் உண்டு, நல்லவர்களும் உண்டு, அத்தனைவர்களும் உண்டு. இந்த இடத்துல இந்த பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்துல இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக யார் வந்திருக்காருன்னு சொன்னா எங்களுடைய கனக துணை பொதுச் செயலாளர், மாநில குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருச்சி சிவா MABL MP அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கின்றார்கள். பொருத்தமான இடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில இங்க வருகின்றிருக்கின்ற கழக வர்த்தகனின் இணைச் செயலாளர் SRS சுமரசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினராக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரி பிரம்மசக்தி அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் மாடசாமி அவர்களே, மரியாதைக்குரிய GST செந்தூர்மணி அவர்களே, கழகத்தினுடைய அவைத்தலைவராக வருகின்றிருக்கின்ற அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அருணாச்சலம் அவர்களே, துணை செயலாளராக பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அப்படி பைக்ல வந்து நைசா வந்து ஏறி உட்கார்ந்துட்டார். அவர் தான் ஜெயக்குமார் ரூவன் அவர்களே. மற்றும் இந்த நிகழ்ச்சியில சிறப்புரை ஆற்றிருக்கின்ற துணை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி ஜெபதங்கம் பிரேமா அவர்களே, மாவட்ட இளைஞரணி. இன்னைக்கு குறிப்பா சொல்லணும்னா ஓட்டப்படாரம் தொகுதியில இன்னைக்கு மாப்பிள்ளையூர் ஒன்றியம், இந்த பக்கம் ஓட்டப்படாரம் ஒன்றியம், இந்த பக்கம் கருங்குளம் ஒன்றியம், இதெல்லாம் தேர்தல் களம். நம்முடைய தேர்தல் களத்திலே நம்முடைய வேட்பாளராக இளைஞருடைய செயலாளராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இணைய சகோதரர் ராமஞ்ச அவர்கள் நின்னாரு. எப்பவுமே சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா கருங்குளம் ஒன்றியத்துல திமுகவுக்கு ஓட்டே விடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை கருங்குளம் ஒன்றியத்தில் தான் அதிகமான ஓட்டை தந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி நன்றி என்ற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உறுதியாக வேலை செய்து அந்த ஓட்டை நீங்க தந்திருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. அந்த வகையில இங்கே வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் மரியாதைக்குரிய PM ராமஞ்சி அவர்களே, தொழிலாளர் அணியினுடைய செயலாளராக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் செல்வபெருமாள் அவர்களே, கருங்குளம் வடக்கு ஒன்றியத்தின் செயலாளர் அவைத்தலைவர்கள், கருங்குளத்தின் தெற்கொண்டியத்தின் செயலாளர், தெற்கொண்டிய செயலாளர் கருங்குளம் தெற்கொண்டியமா இருக்கலாம், அவர் சிறுகுண்டம் தொகுதியில தான் சேர்த்து வச்சிருக்கோம். அந்த பகுதி தான் அவருடைய பகுதி. அந்த வகையில இங்க வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரி இசக்கி பாண்டியன் அவர்களே, கருங்குளம் வடக்கு அவைத்தலைவர் வெங்கடசுப்பு அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் வீரபாகு அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, முத்துலட்சுமி அவர்களே, மந்திரமூர்த்தி அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் முருகன் அவர்களே, கண்ணன் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, கருங்குளம் கிழக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, மாவட்ட பிரதிநிதிகளே, மாவட்ட அணியினுடைய துணை அமைப்பாளர்களே, ஒன்றிய அணியினுடைய நிர்வாகிகளாக இங்கே வருகின்றிருக்கின்ற இனிய நண்பர்களே, கருங்குளம் கிழக்கு ஒன்றிய அணியினுடைய அமைப்பாளராக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய இணைய சகோதரர் கொம்பை அவர்களே, சுந்தர் அவர்களே, பிரபு அவர்களே, மகளிர் அணி R ஆனந்தி அவர்களே,
மற்றும் இயக்க முன்னோடிகளே, வல்லநாடு கிளைக்கழக செயலாளராக வருகின்ற இயக்க சகோதரர்களே, கரங்குளம் வடக்கு கிளை செயலாளராக வருகின்ற இனிய நண்பர்களே, இதற்கு முன்னால் சிறந்ததொரு கலை நிகழ்ச்சியை நடத்தி கலைமாமணி இசையரசு டாக்டர் இறையன்பு குத்துஸ் அவர்களே மற்றும் நன்றிரை வழங்க இருக்கின்ற வெங்கடசுப்பா ஒன்றிய அவைத்தலைவர் வெங்கடசுப்பா அவர்களே, இங்கே தலைமைக்குளத்தினுடைய ஆற்றல் மிக்க பேச்சாளரா ஆளெல்லாம் காணுமே எங்க போயிட்டாங்கன்னு தெரியல, தனபால் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, காமராஜ் அவர்களே, நெல்லை ரவி அவர்களே, அன்பழகன் அவர்களே மற்றும் நம்முடைய கழக தலைவர் இளந்தலைவர் அவர்களை நேசிக்கின்ற முகமாக இங்கே வருகின்றிருக்கின்ற இயக்க முன்னோடிகளே, இணைய பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு சில பேர் நினைக்கின்றால் நாம் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நிலைகளை பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அது அல்ல. நம்மளோடு கூட்டு சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு என்று அவர்களுக்கு முட்டுக்கட்டை கொடுத்து இன்றைக்கு ஒரு ஆட்சி இருக்கின்றது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 107 தொகுதியில ஜெயிச்சாங்க. இங்க இருந்து விடுதலை சிறுத்தை போச்சு, இங்க இருந்து கம்யூனிஸ்ட் 2 போச்சு, இங்கிருந்து போனவர்களை தான் அவங்க தூக்கி பிடித்து நிறுத்த வேண்டியிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஏதோ கொக்கரிக்கின்றது போல எங்களுடைய தலைவரை பற்றி ஏளனமாக பேசுவது, எங்களுடைய இயக்கத்தினுடைய சகோதரர்கள் எல்லாம் ஏதோ கைது செய்து விடுவேன் என்று வகைகளை மிரட்டுவது, இந்த மிரட்டுக்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம்? எந்த திமுக காரனையும் தொட்டு பார்க்க முடியுமா? எந்த திமுக காரனையும் தொட்டு பார்க்க முடியும்? சாதாரண கிளை செயலாளரை கூட தொட்டு பார்க்க முடியாது. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்தார் என்று எவராவது சொல்ல முடியுமா? எவருக்காவது உதவி செய்தார் என்று சொல்ல முடியுமா? ஏழை மக்களுக்கு உதவி செய்தார், பெண்களுக்கு உதவி செய்தார், தொழிலாளர் இருக்கின்ற தொழிலாளருக்கு உதவி செய்தார் என்று சொல்ல முடியுமா? எந்த வகையில முதலமைச்சராக வந்தார்? அவர் எம்ஜிஆரை ஒப்பிடுகின்றார். எம்ஜிஆரும் விஜயும் ஒண்ணா? எம்ஜிஆரும் விஜய் ஒண்ணையா? எம்ஜிஆர் எம்எல்ஏ இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, கழகத்தினுடைய பொருளாளராக இருந்திருக்கிறாரு. அவர் எம்ஜிஆர் மன்றம் என்ற ஒரு மன்றத்தை அமைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியிலே அந்த எம்ஜிஆர் மன்றத்தை இயக்கமாக உருவாக்கி இருக்கின்றார். அவருக்கும் சாதாரண இந்த ஒரு முதலமைச்சர் சினிமாவில் நடிக்கும் போது விஜய் என்பது, அரசியலுக்கு வந்தால் ஜோசப் விஜய் என்பது, திருச்சியிலே கிறிஸ்தவ கோயிலில் போகின்றார் என்று சொன்னால் முட்டு போட்டு நடப்பது, தேர்தல் முடிந்த பின்பு திருச்செந்தூருக்கு வந்து தேர்தல் முடிவதற்கு முன்னால் வரக்கூடாது என்பதற்காக திருச்செந்தூருக்கு வந்து தேர்தல் முடிந்த பின்பு செங்கோலை தூக்கிட்டு அப்படி வேலை தூக்கிட்டு போறது. எம்ஜிஆர் கர்நாடகாவில் போய் ஒரு அம்மா அங்க போய் வீரவாள் கொடுத்தார் என்பதற்காக மூகாம்பிகை கோயில்ல இவர் போய் வாழை கொடுப்பது. என்னப்பா இது? எம்ஜிஆருக்கு இணையா இவை ஒப்பிட முடியுமா? எந்த வகையில் ஒப்பிட முடியும்? அவர் ஆட்சி நடத்துகின்றார். இன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டார் யார் என்று சொன்னால், இன்றைக்கு அவரோடு இருக்கின்ற லாட்டி சீட்டு மன்னனாக இருக்கக்கூடிய அர்ஜுன் யாதவ், ஆதவ் அர்ஜுன். அவன் நடந்து வரும்போது பிரியந்தர் இது ரவுடி மாதிரி நடக்கிறான். நீ ஆட்சி வந்த உடனே ரவுடி மாதிரி நடக்கிற? உன் ஆட்சி போயிட்டா உன்னுடைய கதை என்ன ஆகும்? எவ்வளவு நாள் இந்த ஆட்சி இருக்கும்? நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன், 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி போகவில்லை என்று சொன்னால் பார்ப்போம். கழக தோழர்கள் எதற்கும் வஞ்ச வேண்டாம். 6 மாத காலத்தில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். நம்முடைய இளந்தலைவர்
கட்சியை நடத்துவார்கள். அண்ணன் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா போன்றவர்கள் எல்லாம் டெல்லியிலே அமைச்சர்களாக அமர்வார்கள். அமர்வார்கள். அந்த காலம் வருகின்ற போது நீ சினிமாவில் என்ன தப்பு பண்ணா, சினிமாவில் இன்கம் டாக்ஸ்ல எவ்வளவு உன் பணத்தை, நீ சினிமாவில் நடித்த பணத்தை ஒரு பைசா ஒரு ஏழைக்கு செய்திருப்பியா? நீ எம்ஜிஆர் பற்றி பேசுறிய? ஒரு பைசா. இப்பேற்பட்ட இவரு இன்னைக்கு எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசுறான். எம்ஜிஆருக்கு இணையா நீ? எப்பேற்பட்ட தலைவராக இருந்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு இணைன்னு இவரு சொல்றாருன்னு சொன்னா எண்ணி பார்க்க முடியுமா? எவ்வளவு ஏழைகளுக்கு அள்ளி வழங்கியவர். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கமாக பொருளாளராக இருந்து அன்னைக்கு அண்ணாவால் பாராட்டப்பட்ட, கலைஞரால் வளர்த்தெடுக்கப்பட்ட வேறு எம்ஜிஆர் அவர்கள். நீ எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசுற. என்னை பிடிச்சு போட்டா முடிஞ்சு போச்சா? என்ன பிடிச்சு போட்டா என்ன? அந்த அம்மாவும் தான் என்ன பிடித்தாங்க. என்ன பண்றது? என்ன 37 நாள் திருச்சி ஜெயில, பாலங்கோட்டையில வச்சா கூட்டம் வரன்னு சொல்லி திருச்சி ஜெயில கொண்டு வச்சாங்க. நீ எத்தனை நாள் வச்சாங்க? அங்க ஜெயில் சூப்பரண்ட் வருவாப்ல, சார் உங்க மேல குண்டர் போட போறாங்க. ஒரு குண்டர் போட வேண்டாம், 2 குண்டர் போட சொல்லுங்க. எதுக்கு கேப்பீங்க தெரியுமா? ஐயா வெளியே போனா இங்க கட்சிக்காரன் சொல்ல தாங்க முடியல, உள்ளே இருந்துட்டு போறேன். இவன் என்ன பிடிச்சு போட்டு என்ன மிரட்டலான்னு நினைக்கிறான்னா நடக்குமான்னு. அங்கே செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியுடைய தம்பியும் நீ தேர்தலில் இடைத்தேர்தலில் குழப்ப விளைவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது பொய்யான வழக்கப்பட்டு ஏதாவது கைது செய்ய விடலாம் நினைத்திய? உன்னால முடிஞ்சா? என்ன உள்ள கூட்டு வச்சு கேட்கான், என்ன உள்ள கூட்டு வச்சு கேட்கிறான். நீங்க எம்எல்ஏ பதவிக்கு ராஜினாமா பண்ணிருங்க, உங்களை மந்திரி ஆக்கிடுறோம். அடுத்து ஏண்டா மந்திரியாவது இந்திரியாவது? திமுக காரணம் எந்த காரணத்தை கொண்டும் எந்த கும்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது என்பதை நான் தெளிவா சொல்றேன். நான் வேவா வேலை சிங்கப்பூர் போனாரு, வந்தாரு. இன்னைக்கு வாடா நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டேன், உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? சிறுவனத்துல ஒரு எம்எல்ஏ, ஐயோ அவனை நினைச்சா பெரிய இதா இருக்கு. ஒரிஜினலா லாட்டரி சீட்டு வாங்காரு, 2ஆம் நம்பர் வியாபாரி, கஞ்சா வியாபாரம் பண்ணான்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. அவன் எம்எல்ஏ. அரிசி லாரி வந்துன்னா அது டயர் கீழே புந்து இந்த டயர் என்ன தெரிஞ்சிருக்குங்க கேட்கான். என்ன சொல்ல? ஒரு கல்வி மந்திரி சாதாரண ஒரு ஸ்கூல்ல போய் நின்னுட்டு சின்ன பிள்ளைகிட்ட இங்கிலீஷ்ல நீங்க பேசுறது இல்லையா, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? என்னம்மா இது, என்னம்மா கண்ணுன்னு சொன்ன மாதிரிதான் இருக்கு. இப்படி இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம் இன்னைக்கு அலங்கோலமாக தெரியக்கூடிய நிலை. எந்த சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொண்டாலும் ஏதோ வானத்திலிருந்து குதித்தது போல அவர்கள் துள்ளி விளையாடுகின்றனர் என்று சொன்னால் பொறுத்திருங்கள், 6 மாத காலத்திற்கு உங்களை மாற்றி காட்டுவோம் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள கடன்பட்டிருக்கிறேன். சரி, அண்ணன் பேசலாம். நன்றி, வணக்கம்.